ஹாய், இந்த வீடியோவில் ஒன் ஹாட் என்கோடிங் டெக்னிக் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மாடல் பில்டிங் அப்போது எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸாக தான் இருக்கணும். ஸோ ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு மாடல் வந்து நம்ம பில்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி எந்தெந்த ஃபீச்சர்ஸ் இல்லாட்டி எந்தெந்த காலம்ஸில் வந்து கேட்டகரிக்கல் லேபிள்ஸ் இல்லாட்டி ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டா செட்டில் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் போர்ட் லொக்கேஷன் வந்து ஸ்ட்ரிங் டேட்டாவாக இருக்குது. ஸோ இது எப்படி வந்து நம்ம நியூமரிக்கல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன் ஹாட் என்கோடிங் டெக்னிக் எப்போ அப்ளை பண்ணுவோன்னா வந்து எந்த கேட்டகரிக்கல் காலமில் வந்து இல்லாட்டி எந்த ஃபீச்சரில் வந்து மோர் தென் 2 யூனிக் வேல்யூஸ் இருக்கோ அதில் மட்டும் தான் நம்ம ஒன் ஹாட் என்கோடிங் டெக்னிக் அப்ளை பண்ணுவோம். ஸோ லெஸ் தென் 2 ஃபீச்சர்ஸ் இல்லாட்டி வெறும் 2 ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து லேபிள் என்கோடிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி வந்து ஒன் ஹாட் என்கோடிங் யூஸ் பண்ணி நம்ம மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் போர்ட் லொக்கேஷன் காலமை வந்து வேல்யூஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன் ஹாட் என்கோடிங் என்ன பண்ணோன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரிக்கல் காலம் எடுத்துக்கும். ஸோ அந்த கேட்டகரிக்கல் காலமில் மோர் தென் 2 யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் காலம் எடுத்துக்கும். அதில் வந்து மோர் தென் 2 யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள்ஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் காலமில் வந்து மேரிட், அன்மேரிட் அண்ட் டிவோர்ஸ்டுன்ட்டு 3 யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த கவுண்ட்டை வந்து ஒன் ஹாட் என்கோடிங் வந்து எடுத்துக்கும். ஸோ ஒன் ஹாட் என்கோடிங் வந்து n கேட்டகரிக்கல் லேபிள்ஸை வந்து எடுத்துகிட்டு அண்ட் இதை வச்சு அது வந்து n காலம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும், ஈச் காலம் ரிப்ரசென்டிங் அ கேட்டகரி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்டெப்த்தாக இப்போ பார்க்கலாம். ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் காலம் எடுத்துகிட்டு அதில் வந்து 3 யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள்ஸ் இருந்துச்சா. ஸோ அந்த 3 யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள்ஸை வந்து 3 யூனிக் காலம்ஸாக வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மேரிடுன்ட்டு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிடும், அன்மேரிடுன்ட்டு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிடும், டிவோர்ஸ்டுன்ட்டு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா நம்ம டேட்டா செட்டில் அடிஷ்னல் காலம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் காலமுக்கு பதிலாக நம்ம இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் காலமை வந்து 3 காலம்ஸாக இப்போ ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், மேரிட், அன்மேரிட் அண்ட் டிவோர்ஸ்டுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கலாம், மேரிட். ஸோ இந்த காலமுக்கு ஏன் நம்ம மேரிடுன்ட்டு நேம் வச்சுருக்கோன்னா வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த காலமில் வந்து மொத்தம் 3 யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள்ஸ் இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரிட். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு புதுசாக க்ரியேட் பண்ண காலமோட ஃபஸ்ட்டு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரிட். அண்ட் இந்த மேரிட் காலமில் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் எல்லா வேல்யூஸுமே பார்த்திங்கன்னா வந்து ஈதர் 0 or 1, 0 or 1 தவிர மற்ற எந்த வேல்யூஸும் இல்லை. ஸோ இப்போது செகண்டாக க்ரியேட் பண்ண அந்த அடிஷ்னல் காலம் பார்க்கலாம். ஸோ அந்த அடிஷ்னல் க்ரியேட் ஆன செகண்ட் காலம் நேம் வந்து அன்மேரிட். ஸோ இந்த காலமுக்கு ஏன் அன்மேரிடுன்ட்டு நம்ம நேமிங் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் காலம் அகெயின் ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதில் மொத்தம் 3 யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள் வேல்யூஸ் இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அன்மேரிட். ஸோ அதனால தான் வந்து செகண்டாக க்ரியேட் பண்ண அந்த அடிஷ்னல் காலமுக்கு வந்து அன்மேரிடுன்ட்டு நேமிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்க வேல்யூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அகெயின் 0 or 1, இதை தவிர வேறு எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ இப்போ தேர்டாக அடிஷ்னலாக க்ரியேட் ஆன அந்த காலமுக்குள்ளே போகலாம். ஸோ தேர்டாக அடிஷ்னலாக க்ரியேட் ஆன காலமோட காலம் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்ட். ஏன் இந்த காலம் நேமை டிவோர்ஸ்டுன்ட்டு நம்ம நேம் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா அகெயின் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் காலமுக்கு போகலாம். அங்கே வந்து மொத்தம் 3 யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள் வேல்யூஸ் இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள் வேல்யூ டிவோர்ஸ்ட். ஸோ அதனால தான் வந்து அந்த நேமை வச்சு நம்ம அடிஷ்னலாக இன்னொரு காலம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் யூஸிங் ஒன் ஹாட் என்கோடிங். ஸோ இதோட வேல்யூஸ்னு பார்த்திங்கன்னா வந்து 0 or 1 மட்டும் தான் இருக்குது, இதை தவிர வேறு எந்த வேல்யூஸும் இல்லை. ஸோ ரோ 1 எடுத்துக்கலாம். இந்த அடிஷ்னல் காலமில் மேரிட் வந்து 1 இருக்குது, அன்மேரிட் 0 அண்ட் டிவோர்ஸ்ட் வந்து 0. ஸோ மேரிட் காலமில் இருக்க ஃபஸ்ட்டு செல், இந்த ஃபஸ்ட்டு ரோ என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மேரிட் வந்து 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மேரிடை 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ பேசஞ்சர் ஐடி 1 வந்து மேரிட். ஸோ அதனால தான் வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண இந்த 3 காலம்ஸில் மேரிட் வேல்யூக்கு மட்டும் 1ன்னு இருக்குது ஃபஸ்ட்டு ரோவில், அன்மேரிடுக்கு 0 இருக்குது, டிவோர்ஸ்டுக்கு வந்து 0 இருக்குது. ஸோ இந்த மேரிட், அன்மேரிட் அண்ட் டிவோர்ஸ்டில் மேரிட் 1ன்னு மட்டும் இருந்ததுனால நம்ம என்ன வந்து இன்ஃபர் பண்ணலான்னா வந்து ஃபஸ்ட்டு பேசஞ்சர் இல்லாட்டி இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க பேசஞ்சரோட மார்ஷல் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து மேரிட், ஏன்னா அதுக்கு மட்டும் தான் 1 இருக்குது. ஸோ இப்போ வந்து தேர்ட் சாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் சாம்பிளில் பார்த்திங்கன்னா அந்த பேசஞ்சரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அன்மேரிட். ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஆன காலமில் தேர்டு ரோ பார்க்கலாம். ஸோ மேரிட், அன்மேரிட் அண்ட் டிவோர்ஸ்டில் தேர்டு ரோவோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து 0, 1 and 0. ஸோ சின்ஸ் தேர்ட் பர்சன் வந்து அன்மேரிட்னால மேரிடோட தேர்ட் ரோவில் இருக்க வேல்யூ வந்து 0, அன்மேரிடில் இருக்க தேர்ட் ரோ வேல்யூ வந்து 1, டிவோர்ஸில் இருக்க தேர்ட் ரோ வேல்யூ வந்து 0. ஸோ நம்ம அந்த டேட்டாவை அப்படியே இங்கே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எந்த டேட்டா லாஸும் நடக்கலை. ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம அகெயின் இங்கே
கிளியராக வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது 7th ரோ எடுத்துக்கலாம். ஸோ 7th ரோவோட பேசஞ்சரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண அந்த 3 காலம் அடிஷ்னலாக க்ரியேட் பண்ண அந்த 3 காலம் வேல்யூஸில் 7th ரோ எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேரிடோட வேல்யூ 0, அன்மேரிடோட வேல்யூ 0, டிவோர்ஸ்டோட வேல்யூ 1. ஸோ 7th ரோவில் இருக்க பேசஞ்சரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை நம்ம அகெயின் அந்த டேட்டா வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டிவோர்ஸ்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி லேபிள் என்கோடிங் வீடியோவில் எப்போ வந்து நம்ம ஒரு காலமை கேட்டகரிக்கல்லேருந்து நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டோனையும் மிஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணுன்னா வந்து அந்த காலமில் இருக்க நியூமரிக்கல் வேல்யூஸை வந்து ஒன்றோட இன்னொன்று கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் எப்போல்லாம் வேல்யூஸ் 0 or 1 இருக்கோ அப்போ மட்டும் கம்பேர் பண்ணாது. அதுக்கு பதிலாக வந்து அந்த பர்டிகுலர் காலமில் இருக்க அந்த ஃபீச்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லாட்டி ஆப்சென்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு அது வந்துடும். ஸோ அந்த அசம்ஷனும் வந்து ஒரு வேலிடான அசம்ஷன் தான். ஸோ அதனால் 0 or 1 மட்டும் நம்ம காலம்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து மாடல் வந்து அந்த வேல்யூஸை வந்து ஒன்றோட இன்னொன்று கம்பேர் பண்ணாது. அதுக்கு பதிலாக வந்து ஃபீச்சர் இஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஃபீச்சர் இஸ் ஆப்சென்ட்டுன்ட்டு அசியூம் பண்ணிக்கும். அண்ட் அதை வச்சு தான் வந்து நம்ம மாடல் பில்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேட்டகரிக்கல் வேல்யூஸை வந்து நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒன் ஹாட் என்கோடிங் டெக்னிக் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம டெக்னிக் அப்ளை பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு எந்த டேட்டா லாஸும் நடக்கலை. டேட்டா லாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசஞ்சர் 1ஓட மேரிட்டல் டீட்டெயில்ஸை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டாப் டேபிள் தான் நம்மளோட ஒரிஜினல் டேட்டா. ஸோ அதில் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் காலம் வந்து ஒன் ஹாட் என்கோடிங்க்கு அப்புறமா எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நான் கீழே இருக்க டேட்டாவில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்கிற டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்ற காலமே இல்லை. அதுக்கு பதிலாக அதோட இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கல் லேபிள் வேல்யூஸ்லாம் வந்து ஒரு காலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு காலமை வந்து 3 காலமாக வந்து இப்போ ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், மேரிட், அன்மேரிட் அண்ட் டிவோர்ஸ்ட். ஏன் இப்படி பண்ணியிருக்கோன்னா மாடல் வந்து நியூமரிக்கல் டேட்டாவை மட்டும் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ஸ்ட்ரிங் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அதுக்காக தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்போது அந்த ஒரிஜினல் டேட்டாவை வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பேசஞ்சர் வந்து மேரிட். ஸோ இது வந்து ஒரிஜினல் டேட்டா செட்டில் எப்படி இருக்குது. நம்மளோட புது டேட்டா செட்டில் பார்த்திங்கன்னா வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்ற காலம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பேசஞ்சர் வந்து மேரிடுன்ற டேட்டா வந்து நம்ம எங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டா செட்குள்ளே போகலாம். அதை பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் காலம் வந்து மேரிடில் வந்து அதோட வேல்யூ 1ன்னு இருக்குது, அன்மேரிடுக்கு வந்து 0 இருக்குது அண்ட் டிவோர்ஸ்டுக்கு வந்து 0 இருக்குது. ஸோ மேரிட் வந்து 1ன்னு இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு பேசஞ்சர் வந்து மேரிடுன்ட்டு நம்ம புது டேட்டா செட்டில் இருக்க இந்த மேரிட் காலம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் 4th ரோ எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் டேட்டாவில் 4th ரோவில் பார்த்திங்கன்னா வந்து அந்த பேசஞ்சர் வந்து அன்மேரிட். ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டாக்குள்ளே போகலாம். அதில் பார்த்திங்கன்னா 4th ரோவில் மேரிட் வந்து 0ன்னு இருக்குது, அன்மேரிட் வந்து 1ன்னு இருக்குது, டிவோர்ஸ்ட் வந்து 0ன்னு இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரிஜினல் டேட்டா செட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து 4th பேசஞ்சர் வந்து அன்மேரிட் அண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டாலையும் பார்த்திங்கன்னா 4th ரோவில் அன்மேரிடுக்கு மட்டும் தான் 1ன்னு இருக்குது, மேரிட் அண்ட் டிவோர்ஸ்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 0ன்னு தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணுவோம். ஸோ இதே அப்ரோச்சை தான் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும் அந்த கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஒன் ஹாட் என்கோடிங் அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி வந்து அந்த டேட்டாவை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து போர்ட் லொக்கேஷன்லையும் இதே கான்செப்ட் அப்ளை பண்ணி ஒன் ஹாட் என்கோட் பண்ணுவோம். ஸோ போர்ட் லொக்கேஷனில் யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து SC அண்ட் அந்த ஃபீச்சரில் இருக்க யூனிக் கேட்டகரிக்கல் லேபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா SC and Q. ஸோ போர்ட் லொக்கேஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து அடிஷ்னலாக 3 காலம்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு காலமோட நேம் S, இன்னொரு காலமோட நேம் C, இன்னொரு காலமோட நேம் வந்து Qவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒன் ஹாட் என்கோடிங்.